Hi all, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I think all are good. Welcome to Voice Creations. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஆரி ஃப்ரேம்ல கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முன்னாடி வீடியோல நம்ம பார்த்தோம் ஸ்டாண்ட்ல எப்படி ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்றது, ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்ற வீடியோ நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரேம்ல எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்றதுன்றதை பார்க்க போறோம். இதுதான் இன்னர் ஃப்ரேம், இது அவுட்டர் ஃப்ரேம். இன்னர் ஃப்ரேம் உள்ள வரும், அவுட்டர் ஃப்ரேம் வெளியில வரும். இன்னர் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் கீழே வச்சுக்கிறோம். இதுக்கு மேலே கிளாத், இன்னைக்கு ப்ளவுஸ் மெட்டீரியல் தான், இது சில்க் ப்ளவுஸ் மெட்டீரியல், அதை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பேசிக்காக ஒர்க் பண்ண போகிறேன், இப்போ தான் கற்றுக்க போகிறேன். நீங்கள் எப்படி மேக்ஸிமம் காட்டன் ஆர் பாப்ளின் கிளாத் தான் யூஸ் பண்ணுவீங்க, அதை வச்சுக்கோங்க. என்ன கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிளாத் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இது எனக்கு லூஸாக இருக்குன்னா இந்த கீ வச்சு டைட் பண்ணிக்க போகிறேன். டைட் பண்ணிட்டேன். இப்போது இப்படி வச்சுக்கிறோம். இந்த கை வந்து உள்ள தெரியுதுங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு இந்த நம்ம ரெண்டுமே இந்த ஆள்காட்டி விரல் வந்து இன்னர் ஸ்டாண்டை பிடிச்சிருக்கு, இந்த விரல் வந்து அவுட்டர் ஸ்டாண்டை பிடிச்சிருக்கோம். மீதி இந்த 3 விரலில் கிளாத்தை இழுக்க போகிறோம். இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம 2 ஃப்ரேமில் எந்த ஃப்ரேமை விட்டுட்டோம் அப்படின்னாலும் கலண்டு வந்துடும். இந்த சைடாக புஷ் பண்ணி இழுத்தோன்னா அவுட்டர் ஃப்ரேம் கலண்டு வந்துடும், இப்படி இழுத்தோன்னா இன்னர் ஃப்ரேம் கீழே வந்துடும். ஸோ நம்மளால் கிளாத்தை சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்படியே இழுத்துட்டு வரோம், நம்ம சுற்றி இழுத்துட்டு வரணும். இல்லை இது எனக்கு வந்து முடியல, இது எனக்கு வந்து கலண்டு வருது, எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை இந்த டைப்பு அப்படின்னா அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு தெரியுதுங்களா, என் கை உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கை இப்படி வச்சுக்கிறோம், இந்த மாதிரி வச்சுட்டு இழுக்கிறோம், கிளாத்தை இழுக்கிறோம். தெரியுதுங்களா, சுற்றி இன்னர் ஃப்ரேமையும் அவுட்டர் ஃப்ரேமையும் பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இந்த கையில் கிளாத்தை இழுத்துட்டே வரோம். கீழெல்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்குலாம் பிரச்சனை இல்லை. கஸ்டமருக்கு நம்மளோட கஸ்டமர் ப்ளவுஸு அப்படின்னா இதெல்லாம் நீட்டாக இருந்தால் தான், இதை இப்படி போடும்போது அழுக்காயிரும், டஸ்ட் ஆயிரும். சரிங்களா, இப்போ நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, தெரியுதுங்களா? இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல பார்த்தீங்களா கொஞ்சம் சுருக்கம் இருக்குது. அப்போது நான் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும். சரியாயிடுச்சு பார்த்தீங்களா, சரியாயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், அதே மாதிரி கொஞ்சம் சுருக்கம் இருக்குது. இதையும் இழுத்தோன்னா சரியாக போயிடும். ஓகே, இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு நான் எப்படி பார்க்குறதுன்னா, கேட்குதுங்களா சவுண்டு? இப்படி நம்ம தட்டும்போது இந்த சவுண்டு கேட்கணும். இப்படி இருந்தால் டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நம்ம ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த கிளாத் எல்லாமே உங்களுக்கு வெளியில் வரணும், உள் சைடு போயிடக்கூடாது. நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த த்ரெட்டும் சேர்த்து ஸ்டிச் விழுந்துடும். ஸோ உள்ள சைடு இருக்கக்கூடாது. இந்த கீயும் இந்த போல்ட்டும் ஒரே சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு கிளாத்து. ஓகேங்களா, லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி பார்க்குறதுன்னு. ஆள்காட்டி விரல் வச்சு இதை தூக்குறேன், இந்த ஃப்ரேமை மட்டும்தான் பிடிக்கிறேன். என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரேமை மட்டும்தான் 2 சைடும் பிடிக்கிறேன். ஃப்ரேமை மட்டும் பிடிச்சி தூக்குறேன். தெரியுதுங்களா, ஃப்ரேமை மட்டும்தான் பிடிச்சிருக்கேன் நான் 2 சைடும். ஸ்டாண்டை பிடிக்கல, ரிங்கு பிடிக்கல, ஃப்ரேம் மட்டும்தான் பிடிச்சிருக்கேன். கலண்டு வரல அப்படின்னா ஓகே, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த சவுண்டு வரணும், இந்த சவுண்டு வந்தால் ஓகே, கிளாத்து டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே.
இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஆரி ஒர்க் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட ஆரி கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ ஆரி கிளாஸ் தான், ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஎம் பண்ணுங்கள், டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், இல்லை வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்குது, குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க் கற்றுக்கோங்க. பை ஃப்ரம் வாய்ஸ் கிரியேஷன்ஸ்.